வணக்கம் நட்புகளே. ஏற்கனவே முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் டபுள் எக்ஸல் சைஸுடைய ஃப்ரண்ட்டு பேக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதனுடைய கை ப்ளஸ் அதனுடைய ஷோல்டர் டபுள் ஷோல்டரை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இந்த கையோட கட்டிங்கையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த கையை கட் பண்ணலாம். இப்போ முதல்ல மேலே ஸ்ட்ரெயிட்டாக இப்போ மேலே இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ கையினுடைய ஹைட்டு 26 இன்ச்சு, ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச்சு 1 பாயிண்ட் கம்மியாக வச்சுட்டு, கப்பு 2.5 இன்ச்சு கப்பு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 2.5 இன்ச்சு கப் போடும்போது 26 இன்ச்சு ஹைட்டு கரெக்டாக வந்துடும். மேலே தையலுக்கு ஆல்ரெடி 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக வச்சுருக்கோம். கீழேயும் 1/2 இன்ச்சு தையலுக்கு இருக்குது. கப்பு 2.5 இன்ச்சு. இப்போ இந்த ஹைட்டை வச்சுட்டு இந்த ஹைட்டோட மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ கையில் ஆம்கோலினுடைய லூஸ் 9.5 இன்ச்சு, இந்த அண்டர்ஆர்ம்ஸினுடைய லூஸ் 9.5 இன்ச்சு இருக்கணும். முண்டா கிராஸ் லூஸ் 11 இன்ச்சு இருக்கணும். இப்போ ஆக்சுவலாக நம்ம ஃப்ரண்ட்டை அளந்து வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் இங்கே நம்ம இந்த ஃப்ரண்ட்டோட ஆம்கோல் பேக்கோட ஆம்கோல் சேர்த்து நம்ம இங்கே 25 எழுதியிருக்கோம். தையல் தூங்க போக 24 ரெடி எழுதி வச்சுருக்கோம். இப்போ இந்த 24 தான் நம்ம ஆம்கோல் கட் பண்ணணும். இப்போ தேவை 22. அப்போது இங்கே 24, இந்த 24 டிவைடட் டு 12. ஸோ இப்போ 12 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 11 இன்ச்சு தேவையானது ஸ்டிச்சிங் ஃபினிஷிங்கில் 11 இன்ச்சு கிடச்சிரும். ஸோ அப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்த்துருவோம். இப்போது 9.5 இன்ச்சு இந்த அண்டர்ஆர்ம்ஸினுடைய அளவு 9.5 தேவை. அப்போ நாம் இங்கேருந்து 9.5க்கு 10 இன்ச்சு வைக்கிறோம். அப்போ ஸ்டிச்சிங் 1/2 இன்ச்சு போக ரெடி 9.5 நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நேரம் இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இந்த லைன் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு இங்கேருந்து தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த 24 இன்ச்சு நம்மளுக்கு தேவை. அதில் 12 வேணும். இந்த 12 இன்ச்சு இங்கேருந்து இந்த கிராஸில் வைக்கணும். 12 இன்ச்சு இந்த கிராஸில் இங்கேருந்து 12 இன்ச்சு வச்சிங்கன்னா இந்த லைனில் டச் ஆகிற இடத்த இங்கே எடுத்துக்கணும். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6.5 இன்ச்சு ஆம்கோலினுடைய அண்டர்ஆர்ம்ஸினுடைய உயரம் 6.5 இன்ச்சு இருக்கும். இப்போ இங்கேருந்து இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு நேராக இந்த ஆம்கோலினுடைய லைனை இங்கே ஸ்ட்ரைட் எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சு செகண்ட் மார்க்கில் 1.5 இன்ச்சு எடுத்துக்கணும். இந்த இடத்துல 1.5 இன்ச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இங்கே இந்த ஹைட்டு இங்கேருந்து இந்த அண்டர்ஆர்ம்ஸ் வரைக்கும் 18.25 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி 9 இன்ச்சு 1 பாயிண்ட் 9.25 வச்சுக்கலாம். இங்கே இந்த சென்டர்னுடைய அளவையும் எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து செகண்ட் லைனில் இருந்து இங்கே இந்த லைன் போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இங்கே 11.5 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக நம்மளுக்கு இங்கே 11.5 இருக்குது. 12ல் 1/2 இன்ச்சு தள்ளி இருக்கும். 11.5 பாதி 5.25. இப்போ 5.25 பாதி 2.25 1 பாயிண்ட். அதே மாதிரி இங்கே 2.25 1 பாயிண்ட். இப்போ நம்ம இந்த பாயிண்ட் பூரா எடுத்துக்கணும். இந்த இடம் தான் நம்ம ஆம்கோல் கட் பண்ணக்கூடிய இடங்கள். இப்போ நம்ம இந்த ஆம்கோல் ஸ்கேலை பயன்படுத்தி தான் இந்த கை கட் பண்ண போகிறோம். இப்போ நாம் இந்த ஸ்கேலில் இந்த ஸ்கொயர் இருக்கிற பக்கம் இது ஃப்ரண்ட்டு,
இந்த சைடு வந்து பேக். இப்போ நாம் இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுக்கிறோம். இந்த 2 மார்க்குக்கும் சென்டர் மார்க்கு இங்கே இந்த 1/2 இன்ச்சு இருக்கிற பாயிண்ட்டுக்கு இங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வரணும். இப்போ இங்கேருந்து இந்த ஸ்கேல் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த சென்டர் பாயிண்டில் இங்கே இருக்கணும். இங்கே கீழே இந்த லைனில் கரெக்டாக இந்த ஸ்ட்ரைட்டில் டச் ஆகணும். இந்த பொசிஷனில் வச்சிட்டிங்கன்னா இங்கேருந்து அப்படியே எடுத்துடலாம். இப்போ அப்படியே வந்து இங்கே அந்த இதில் ஜாயிண்ட் ஆகக்கூடிய பொசிஷனில் இங்கேருந்து அப்படியே இங்கே எடுத்துடலாம். இப்போ இது ஃப்ரண்ட்டினுடைய பார்ட். இப்போது இந்த மார்க்கில் இருந்து இந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளே அந்த ஷேப்பு வந்து இப்போ பேக் பார்ட்டு இந்த சைடு இருக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து வச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட்டில் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக் பார்ட்டில் இருந்து அது கரெக்டாக போய் உட்காரும். இங்கேருந்து இந்த பேக் பார்ட் வரைக்கும் எடுத்துக்கணும். இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரைட்லேருந்து அப்படி எடுத்துக்கணும். இப்போ அப்படியே இங்கேருந்து அந்த ஷேப் கரெக்டாக அதில் தேவையான அளவில் கரெக்டாக போயிருக்கும். இங்கேருந்து எடுத்திங்கன்னா அதே ஷேப்பில் இருந்து இங்கேருந்து அப்படியே எடுத்துடலாம். இப்போ இங்கே ஆம்கோல் தேவையான பொசிஷன் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போது இங்கே ஃப்ரண்ட் பார்ட்டு, இங்கே பேக் பார்ட்டு. இப்போது இந்த ஆம்கோல் ஷேப் வந்து பாடியில் வந்து எப்படி இந்த பாடியில் நம்ம இங்கே அக்ராஸ் பாயிண்ட் எடுத்திருப்போம். பாடியில் இந்த அக்ராஸ் பாயிண்ட் எடுத்திருப்போம். இப்போ ஜாயின் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து இதில் வச்சோம்னா கரெக்டாக உட்காரும். இந்த ரவுண்டு இதில் கரெக்டாக உட்காரும். அப்படியே வந்து இதை ஜாயின் பண்ணும்போது இந்த இதில் அப்படி கரெக்டாக இந்த ஷேப் இதில் அப்படியே கரெக்டாக உட்காரும். இந்த இதில் அப்படியே ஜாயின் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து இதில் இந்த ஷேப்பில் கரெக்டாக வரும். அப்போது இங்கே அக்ராஸ் எடுத்த மாதிரி இங்கே இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்தோம்னா அந்தந்த இடத்துக்கு தேவையான இடத்துல ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக வந்து கைப்பாட்டு கிடச்சிரும். இப்போ இங்கே 1.5 இன்ச்சு கீழே இறக்கி எடுத்திருக்கோம். இப்போ கீழே கப்பு வந்து பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சு கப்பு. இப்போ இங்கே 10.5 இன்ச்சு கப்பு 5.25 இன்ச்சு வச்சுட்டு ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு இங்கே வச்சிடணும். இப்போ இங்கே லேஸாக வந்து கீழே லைட்டாக எடுத்துகிட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இப்படி தள்ளி வச்சு இந்த கையில் லைட்டாக அந்த கிராஸ் கொடுத்துருங்க. இப்போ கப்பில் வந்து ஒரு ஃப்ளீட் வைக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட் ஆயிரும். இப்போ இங்கேருந்து இங்கே ஸ்கேல் வைக்கும்போது இந்த பெண்ட் எடுக்கும்போது இங்கே இதில் வந்து டச் ஆகணும். அப்போ இங்கேருந்து இப்படி வைக்கணும். இப்போ அது கரெக்டாக டச் ஆகிற பொசிஷனில் வைக்கணும். இப்போ வச்சோம்னா இப்போ கரெக்டாக அந்த டச் ஆகக்கூடிய பொசிஷன் அளவு எங்கே கிடைக்கோ அந்த அளவு கரெக்டாக வைக்கணும். இப்போ இங்கே மார்க் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இதில் டச் ஆகும். கீழே கரெக்டாக வச்சுக்கணும். இங்கேருந்து எடுக்கும்போது கரெக்டாக இதில் டச் ஆகிற மாதிரி இருக்கணும். இங்கே இந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து 1/4 இன்ச்சு தள்ளிக்கோங்க. இங்கேருந்து 1/4 இன்ச்சு தள்ளிட்டு இந்த ஸ்கேல் அப்படியே திருப்பி வச்சுட்டு இங்கேருந்து இந்த பெண்டு ஷேப்பு இங்கேருந்து கொடுக்கணும். இப்போ இதுக்கு இந்த பக்கம் வந்து அந்த 1.5 இன்ச்சில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இதில் டச் பண்ணுற மாதிரி இதோட சேர்த்து இணைக்கணும். எந்த கைக்கு கட் பண்ணாலும் இந்த ஃபார்முலாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இங்கே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது இந்த ஆம்கோலினுடைய 12 இன்ச்சு நம்மளுக்கு இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸில் 12 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இந்த 12 இன்ச்சு இங்கே கரெக்டாக இருக்கும். இப்போ சைடில் ஸ்டிச்சிங் போனோன்னா நம்மளுக்கு 11 இன்ச்சு ரெடி கிடச்சிரும். இங்கே மேலே தையல் தும்பையும் படிச்சிங்கன்னா இங்கே 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் தையல் தும்பு வச்சுருக்கோம், 1 பாயிண்ட் கம்மியாக வச்சுருக்கோம். இப்போ இங்கே சைடு தையல் போட்டோன்னா இந்த இடத்துக்கு ரெடி வந்துடும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 11 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த ஆம்கோல் இங்கே ஆம்கோலினுடைய அளவு 11 இன்ச்சு ரெடி வேணும். இங்கே 9.5 இன்ச்சு வேணும். அந்த 9.5 இங்கே ரெடியாக இருக்கும், இங்கே 9.5 ரெடியாக இருக்குது. அதே மாதிரி இந்த 11 வந்து இங்கே கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணி முடித்தோன்னா அந்த 11 இன்ச்சு இங்கே கரெக்டாக கிடச்சிரும். ஸோ ஆம்கோல் ரெண்டாவது கட் பண்ண வேண்டியதெல்லாம் வராது. இப்போ இதை அப்படியே நம்ம வந்து
கட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆம்கோல் வடிவங்கள் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ இந்த கையை நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ கையை அப்படியே கட் பண்ணிடலாம். நம்ம இங்கே பண்ண மார்க்லேயே தான் கட் பண்ணுறோம். சென்டரோட இடத்த இங்கே கையை அப்படியே கட் பண்ணிடலாம். வந்து லைட்டாக இந்த கிராஸ் கொடுத்ததை அப்படியே கட் பண்ணிக்கலாம். சென்டர் கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் வந்து இதில் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் பிடிப்போம். இந்த 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் இதில் வந்து 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் பிடிப்போம். இப்போ இதை இந்த தையல் பிடிக்கக்கூடிய இடம் வரைக்கும், இந்த தையல் பிடிக்க வேண்டிய இடத்துல இப்படி வச்சுட்டு கீழே வந்து கப்பு பட்டியினுடைய ஓப்பனுக்கு வந்து இதில் வந்து இந்த அளவை எடுத்துக்கணும். இங்கேருந்து இதுலேயும் சென்டர் பண்ணிக்கோங்க. இப்போது கையினுடைய பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம். இதனுடைய ஃப்ரண்ட் பார்ட்டை இப்போ கட் பண்ணணும். இப்போது இந்த ஃப்ரண்ட் பார்ட்னுடைய கவர் தட்டை கட் பண்ணிடலாம். இங்கே நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்தே இப்போது நம்ம இதனுடைய கையையும் கட் பண்ணிட்டோம். பிசுறுகள் இருந்ததுன்னா இந்த பிசுறுகளை லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கையினுடைய ரவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஜாயின் பண்ணும்போது எதுவுமே மிஸ் ஆகாது. இப்போது கையினுடைய பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையுமே கட் பண்ணிட்டோம். இப்போ இதனுடைய பேக் பார்ட்டில் வந்து இந்த சென்டர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த சென்டரில் இருந்து 1/4 இன்ச்சு இங்கிட்டு தள்ளிக்கணும். 1/4 இன்ச் தள்ளிட்டு இங்கேருந்து கப்பு பட்டியினுடைய ஓப்பன் வந்து நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு கீழே 1/2 இன்ச்சு தையல் பிடிச்சிருவோங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 5.5 இன்ச்சு கப்பட்டியினுடைய ஓப்பன் வச்சுக்கலாம். இப்போ கப்பட்டியினுடைய ஓப்பன் 5.5 இன்ச்சு. இங்கேருந்து இந்த உத்ரா பட்டி வந்து இங்கேருந்து பண்ணிக்கலாம். ஒரு 1 இன்ச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த பட்டி எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த பட்டியை வந்து இங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டி ஆல்ரெடி இங்கேருந்து இப்போ பட்டி இங்கே இந்த பாயிண்ட் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கை வந்து நீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது அந்த பாடிக்கு தேவையான கை வந்து அக்யூரேட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது டபுள் எக்ஸல் ஒரு ஷர்ட்டுக்கான கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதனுடைய ஷோல்டர், இப்போது நார்மலாக எல்லாருமே ஷோல்டர் வந்து நம்ம தனியாக கட் பண்ணுவோம். ஸோ இப்போது ரெடிமேட் ஷர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியான கட்டிங் ஸ்டைல் இப்போ பார்த்திங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் வெட்டும்போது 3/4 இன்ச்சு நம்ம பட்டன் பட்டி சைடு வந்து பேக்கை கம்மி பண்ணாமல் கரெக்டாகவே வச்சு கட் பண்ணணும். இந்த மாதிரி ஷர்ட்டுகள் கட் பண்ணும்போது அதனுடைய ஷோல்டரை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறோங்கிறத இப்போ பார்த்துருவோம். இப்போ நாம் இங்கே ஷோல்டர் 2 இன்ச்சு இந்த நெக் பாயிண்ட் இறக்கியிருக்கோம். ஷோல்டர் கிராஸும் 2 இன்ச்சு வச்சுருக்கோம். ஸோ இப்போது இந்த ஃப்ரண்ட்டை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஷோல்டர் இங்கேருந்து போடுவோம். ஷோல்டர் நம்மளுக்கு ரெடி ஷோல்டர் எவ்வளோ வேணும்னு பார்க்கணும். இந்த ரெடி ஷோல்டர் நம்மளுக்கு வந்து 6 இன்ச்சு ரெடி ஷோல்டர் வேணும். இப்போ 6 இன்ச்சு ரெடி ஷோல்டரு. இந்த ரெடி ஷோல்டர் இடத்த இங்கே பேக்கில் இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டில் கரெக்டாக வச்சிங்கன்னா ஷோல்டரோட இடம் கிடைக்கும். இப்போது நமக்கு ஷோல்டர் வேணுங்கும்போது இங்கேருந்து இந்த பார்ட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது
ஷோல்டர் மாதிரி நம்ம டபுளாக மடித்து போட்டிருக்கோம். ஷோல்டருக்கு இப்படி டபுளாக மடித்து போட்டுட்டு இப்போ பேக்கில் வந்து இப்போ இந்த ஷோல்டரில் வந்து நம்ம இங்கேருந்து தையல் தும்பு பிடிப்போம் இல்லையா, அப்போது இங்கே ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் பிடிப்போம். அதே மாதிரி வந்து பேக் தட்டில் ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் பிடிக்கும்போது பேக்கோட ஹைட்டு குறையும். அப்போ 3/4 இன்ச்சு மொத்தம் தையல் தும்பு வேணும். அந்த 3/4 இன்ச்சை வந்து நம்ம இங்கேருந்து வச்சுக்கலாம். இங்கேருந்து அந்த 3/4 இன்ச்சு நமக்கு தேவையான அளவை இங்கேருந்து 3/4 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. தையல் தும்புக்கான அளவு இந்த 3/4 இன்ச்சில் வந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி இந்த 3/4 இன்ச்சுக்கு தேவையான அளவில் மார்க் பண்ணிக்கணும். திடு மடிச்சிருக்கோம். இந்த மடித்த பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஷோல்டர் கரெக்டாக இந்த லைனில் இப்படி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான அளவு இங்கே கிடச்சிரும். இந்த ஷோல்டரை இதில் கரெக்டாக வச்சுட்டு இந்த ஷேப் இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வந்து 3/4 இன்ச்சு தையல் தும்பு தான். இதை கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணிடுவோம். பிசுரை இந்த பக்கம் இந்த ரவுண்ட் பாயிண்ட் எல்லாத்தையும் அப்படியே வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க, இந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கேருந்து இது ரெண்டையும் இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து நெக் பாயிண்ட்டையும் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நெக்கினுடைய சென்ட்ரு, இங்கே கீழே ஷோல்டர்னுடைய சென்ட்ரு. இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. இதைத்தான் வந்து ஷோல்டராக வந்து பயன்படுத்த போகிறோம். இங்கே இந்த ஷேப் எல்லாமே கரெக்டாக எடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே லைட்டாக அந்த கிராஸ் இருக்கிறத அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 3/4 இன்ச்சு இதை மட்டும் லைட்டாக அப்படி தட்டிட்டோம்னா இப்போ ஷோல்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக்கில் இங்கே தையல் தும்பு இப்படி பிடிக்கும்போது இங்கே கரெக்டாக வந்துடும். இப்போ ஜாயின் பண்ணும்போது ரெண்டு கரெக்டாக இருக்குங்க. ஷேப் வந்து அப்படியே கரெக்டாக உட்காந்துரும். இந்த மாதிரி வந்து ஷோல்டர் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். இப்போது ஃப்ரண்ட்டு இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு, பேக் இருக்குது, இதில் ஃப்ரண்ட் இருக்குது. இப்போ இங்கே இந்த ஷோல்டர் வந்து இதில் ஜாயின் பண்ணுவோம். இதில் வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுவோம். இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிசுறுகளை வந்து இதில் தட்டிக்கலாம். இப்போ ஷோல்டரை இங்கே கரெக்டாக வச்சிட்டோம்னா இங்கே பேக் தட்டு நம்மளுக்கு தேவையான ஷோல்டர் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கை ஷோல்டரு இப்போது ஒரு ஷர்ட்டுக்கு தேவையான எல்லாமே கட்டிங் பண்ணிட்டோம். இப்போது ஒரு கை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத தெளிவாக பார்த்தோம். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதை மிக துல்லியமாக செய்வதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்படிப்பட்ட நுட்பங்களை எல்லாமே வந்து கற்றுக்கக்கூடிய இந்த ஆண்களுக்கான 4 நாள் வகுப்பில் வந்து உங்களுடைய முன்பதிவு பண்ணி எல்லோருமே பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி நட்புகளே.